வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான கதைக்குள்ள போக போறோம். வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான வம்சங்கள்ல ஒண்ணான சூரிய வம்சத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இது வெறும் ராஜாக்களோட கதை மட்டும் இல்ல. 40 தலைமுறைகளை தாண்டி நீடிக்கிற ஒரு பெரிய காவியம். இந்த கதையோட உச்சம் எப்படி அமைஞ்சதுன்னு நாம இப்ப விளக்கமா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பாரம்பரியம் இல்லனா ஒரு பெருமை அது எப்படி உருவாகுது? ஒரே ஒரு தலைமுறையில ஒருத்தர் பண்ற சாதனையா? இல்ல பல பல தலைமுறைகளா செஞ்ச தியாகங்களோட தர்மத்தோட ஒட்டுமொத்த உச்சமா? சூரிய வம்சத்தோட கதையை நம்ம பார்க்க இந்த கேள்விக்கு விடை தேடலாம் வாங்க. சரி, இந்த கதையோட ஆரம்பம் எங்கன்னு பார்க்கலாம். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட ஆரம்பம் பூமியில இல்ல, ரொம்ப ரொம்ப மேல இந்த பிரபஞ்சத்தோட மையத்துல இருக்கு. இதுவே இந்த வம்சத்தோட அந்த தெய்வீக தன்மைக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இந்த வம்சத்தோட மூலம் படைப்பு கடவுளான பிரம்மா. அவர்கிட்ட இருந்து தான் இந்த வம்சத்தோட முதல் புள்ளி ஆரம்பிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வம்சத்தோட வேர் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவர்கிட்ட இருக்குன்னா அதோட சக்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த தெய்வீக தொடர்பு தான் சூரிய வம்சத்தோட அசைக்க முடியாத அடித்தளம். இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பிரம்மாவோட பரம்பரையில வர்றவர் தான் விவஸ்வான். விவஸ்வான்னா யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, நம்ம சூரிய கடவுள். உலகத்துக்கே வெளிச்சத்தையும் உயிரையும் கொடுக்கிற சூரியன்னா இந்த வம்சத்தோட நேரடி முன்னோடி. அதனால தான் இதுக்கு சூரிய வம்சம்னே ஒரு பேர் வந்துச்சு. சரி, இப்படியே நம்ம தெய்வீக உலகத்திலிருந்து மெதுவா பூமிக்கு இறங்கி வருவோம். இங்கதான் இந்த வம்சத்தோட வேர்கள் ஆழமா பதிய ஆரம்பிச்சது. சூரிய கடவுளோட மகன் வைவஸ்வத மனு. இவர்தான் மனிதகுலத்தோட முதல் மூதாதையர்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வீக சக்திக்கும் இந்த பூமியில உருவாக போற ராஜாக்களுக்கும் நடுவுல ஒரு இணைப்பு பாலமா இருந்தவர் இவர்தான். இப்போதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் வருது. வைவஸ்வத மனுவோட மகன் இக்ஷ்வாகு. இவர்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அயோத்திய தலைநகராக்கி சூரிய வம்சத்தோட ஆட்சிய அதிகாரப்பூர்வமா தொடங்கி வச்சார். இங்க இருந்துதான் அந்த மாபெரும் சகாப்தம் தொடங்குது. வம்சத்தை நிறுவன முதல் 10 ராஜாக்களை பத்தி இப்ப பாப்போம். இக்ஷ்வாகு தொடங்கி அவருக்கு அப்புறம் குக்ஷி, விகுக்ஷி, பாணன், அனரண்யன்னு வரிசையா வராங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் அந்த வம்சத்தோட அடித்தளத்தை ரொம்ப வலுவா கட்டுனாங்க. இதுல பிருது, திரிசங்கு, துந்துமாரன் போன்ற மன்னர்கள் அவங்களோட வீரத்துக்கு பேர் போனவங்க. அதே மாதிரி யுவனாஸ்வன், மந்தாதா போன்றவங்க தர்மத்தை அடிப்படையா வச்சு ஆட்சி செஞ்சாங்க. இவங்க வெறும் ராஜாக்கள் இல்ல, ஒரு மாபெரும் ராஜ்யத்தோட அஸ்திவார கற்கள். அந்த வலுவான அஸ்திவாரத்துக்கு மேல அந்த வம்சம் எப்படி ஒரு பொற்காலத்தை நோக்கி பயணிச்சுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வெறும் ஆட்சி மாற்றங்கள் இல்ல, பெரிய பெரிய சாதனைகள் நடந்த ஒரு காலகட்டம். அடுத்த 10 தலைமுறைகள் தர்மத்தோட பாதையை இன்னும் உறுதியா பிடிச்சாங்க. சுசந்தி, துருவசந்தி, பரதன், அசிதன்னு மன்னர்கள் தொடர்ந்தாங்க. இதுல சகரன், அசமஞ்சன், அம்சுமான் போன்றவங்க வம்சத்தோட புகழ இன்னும் மேல கொண்டு போனாங்க. திலீபன், பகீரதன், ககுத்ஸ்தன்னு இவங்க காலத்துல தர்மம் உச்சத்தை தொட்டுச்சு. ஆனா இதுல ஒரு மன்னர் செஞ்ச ஒரு காரியம் அது வரலாற்றையே மாத்தி எழுதிச்சுன்னு கூட சொல்லலாம். ஆமா, அவங்கள ஒருத்தர் செஞ்ச ஒரு செயல் இந்த பூமியோட தோற்றத்தையே நிரந்தரமா மாத்திடுச்சு. யார் அவர்? அப்படி என்னதான் செஞ்சார்? வாங்க பார்க்கலாம். அவர்தான் மாமன்னர் பகீரதன். தன்னோட முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையறதுக்காக புண்ணிய நதியான கங்கைய தேவலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தவர். இது சாதாரண விஷயம் இல்ல. பல வருஷ தவம், யாராலையும் அசைக்க முடியாத விடாமுயற்சி, அப்புறம் கடவுளோட அருளால நடந்த ஒரு அற்புதம். இந்த ஒரு செயல் சூரிய வம்சத்தோட பெருமையை வானளவுக்கு உயர்த்திருச்சு. இப்ப நாம வம்சத்தோட புகழின் உச்சத்துக்கு வர்றோம். இந்த காலகட்டத்துல தான் ரகுங்கிற ஒரு மாபெரும் மன்னர் ஆட்சி செஞ்சாரு. அவரோட புகழ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சூரிய வம்சத்துக்கே ரகு வம்சம்னு இன்னொரு பேரும் வந்துச்சு. அவருக்கு பிறகு வியோருத்தன், சங்கணன், சுதர்ஷன், அக்னிவர்ணன்னு பல ராஜாக்கள் வந்தாங்க. சீக்கிரகன், மரு, பிரசுச்ருதன், அம்பரீஷன், நகுஷன்னு ஒவ்வொருத்தரும் இந்த வம்சத்தை புகழோட உச்சிலேயே வச்சிருந்தாங்க. இதுதான் அவங்களோட பொற்காலம். சரி, புகழோட உச்சியெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப கதை இறுதி கட்டத்தை நோக்கி நகருது. எல்லாத்தோட கவனமும் ஒருத்தர் மேல குவிய போகுது. களம் தயாராயிட்டே இருக்கு. அந்த பெரிய நிகழ்வுக்கு முன்னாடி இருந்த கடைசி சில ராஜாக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யயாதி, நாபாகன், அவங்களுக்கு பிறகு மாவீரனான அஜன், அப்புறம் அவரோட மகன் தசரதன். இந்த தசரத மகாராஜா தான் அந்த மாபெரும் பாரம்பரியத்தோட மொத்த பாரத்தையும் சுமந்து அடுத்த தலைமுறைக்காக வழியமைச்சு கொடுத்தார். மொத்தமா 39 தலைமுறைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 39 தலைமுறையா ராஜாக்கள் வீரத்தோட ஆட்சி செஞ்சு தர்மத்தை காப்பாத்தி இந்த உலகத்தை ஒரு பெரிய வருகைக்காக தயார்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க.
அந்த 39 தலைமுறைகளோட மொத்த தியாகம் தவம் தர்மம் எல்லாத்தோட பலனும் ஒன்னா சேர்ற தருணம் இது. தர்மத்தோட சிகரமான 40வது தலைமுறை வருது. 40. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, ஒரு வம்சத்தோட பல 1000 வருஷ பயணத்தோட நோக்கம் நிறைவேறினத குறிக்கிற ஒரு மந்திர எண். அந்த 40வது வாரிசு தசரத மகாராஜாவோட மகன், மகாவிஷ்ணுவோட அவதாரமான ஸ்ரீராமர். அவர் வெறும் ஒரு இளவரசரா பிறக்கல, இந்த உலகத்துல தர்மம் தள்ளாடுறப்போ அதை திரும்ப நிலைநிறுத்த வந்த ஒரு தெய்வீக சக்தி. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அவர் ஒரு மன்னன் மட்டுமல்ல, அவர் நீதியின் வடிவம், தர்மத்தின் சிகரம். இதுதான் ஸ்ரீராமரோட உண்மையான அடையாளம். அவரோட முன்னோர்கள் 39 தலைமுறையா எந்த தர்மத்தை காப்பாத்த போராடினாங்களோ அந்த தர்மத்தோட முழு வடிவமா வாழ்ந்து காட்டினவர்தான் அவர். சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அந்த கேள்விக்கு, ஒரு தலைவரோட வம்சம் தான் அவரோட பெருமையை உருவாக்குதா, இல்ல அவரோட பெருமை தான் அந்த வம்சத்துக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குதா? ஸ்ரீராமரோட கதையை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க. பதில் உங்களுக்கே கிடைக்கும்.